வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஹோம் அப்ளையன்சஸ்ல உலக பிரசித்தி பெற்ற Panasonic நிறுவனத்தின் சார்பா நான் உங்களை வரவேற்கிறேன். இந்தியாவில் பெஸ்ட் அண்ட் சேஃபா இருக்கிற Panasonic சூப்பர் மிக்சர் கிரைண்டர் வாங்கினதுக்கு எங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோ மூலமா நான் உங்களுக்கு Panasonic சூப்பர் மிக்சர் கிரைண்டரோட சிறப்பம்சங்கள் மற்றும் எப்படி இந்த மிக்சர் கிரைண்டரை யூஸ் பண்றதுன்னு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்ட போறேன். Panasonic சூப்பர் மிக்சர் கிரைண்டர் 5 மாடல்கள்ல வருது. இது எல்லாத்துலயுமே ஒரே மாதிரியான பேஸ் யூனிட்டும் மாடலுக்கு தகுந்த மாதிரி வெவ்வேறு ஜார்களும் வருது. ஜார்கள் அதோட யூசேஜுக்கு தகுந்த மாதிரி பிளெண்டர் ஜார், ஜூசர் ஜார், மில் ஜார், சட்னி ஜார்னு வருது. இதுல பிளெண்டர் ஜார் 1.5 லிட்டர் கெப்பாசிட்டியில ரஸ்ட் ப்ரூஃப் சேலம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மற்றும் அன்பிரேக்கபிள் பாலிகார்பனேட் மெட்டீரியல்ல கிடைக்குது. ஜூசர் ஜார் 1.5 லிட்டர் கெப்பாசிட்டியில அன்பிரேக்கபிள் பாலிகார்பனேட் மெட்டீரியல்ல கிடைக்குது. மில் ஜார் 1.1 லிட்டர் கெப்பாசிட்டி, சட்னி ஜார் 400 ml கெப்பாசிட்டியில வருது. இந்த ஜார்களும் ரஸ்ட் ப்ரூஃப் சேலம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் தயாரிக்கப்பட்டது. இந்த ஜார்ஸ் எல்லாமே ஃப்ளோ பிரேக்கர் ஜார்ஸ். இது கிரைண்டிங்கை ஈஸியாக குயிக்காகவும் பண்ண உதவுது. இந்த ஜார்ஸில் உள்ள செல்ஃப்-lubricating Oil Seal ப்ரொடெக்ஷன் தண்ணி மோட்டர் உள்ள போகாதபடி பாதுகாத்து உங்கள் மிக்சரோட லைஃப் இன்க்ரீஸ் பண்ணுது. இந்த ஜாரோட டாப்ல இருக்கிறது லிட் கவர். இது ஜூஸ் கேப். இது லிட் கேஸ்கெட். இது ஃபில்டர் யூனிட். இது ஃபில்டர் கேஸ்கெட். இது ஜாப்பனீஸ் டிசைன் சாமுராய் எட்ஜ் பிளேட். இது whipping plate. இது ஜார் கப்லர். இது ஸ்பாட்டுலா. இது ஃப்ரூட் புஷர். இந்த மிக்சர்ல 550 வாட்ஸ் பவர்ஃபுல்லான மோட்டர் இருக்கு. இது தனித்துவமான அழகிய பியானோ டைப் ஸ்விட்சஸ். இது மிக்சரை ஆன் ஆஃப் பண்றதுக்கும் ஈஸியா ஆபரேட் பண்ணவும் உதவுது. மிக்சருக்கு அடியில இங்க இருக்கிறது சர்க்கிட் பிரேக்கர் ஸ்விட்ச். இந்த Panasonic சூப்பர் மிக்சர் கிரைண்டர் ரொம்ப பாதுகாப்பாகவும் ஈஸியாகவும் யூஸ் பண்ற மாதிரி டிசைன் செய்யப்பட்டிருக்கு. மேலும் இந்த மொத்த யூனிட் ஃபயர் ரிட்டார்டன்ட் மெட்டீரியல்ல வடிவமைக்கப்பட்டிருப்பதால தீப்பிடிக்கிற அபாயம் இல்லை. இதை தவிர உங்க மிக்சர் கிரைண்டர் கூட ரெசிபி புக், ஆபரேஷன் மேனுவல், ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர் லிஸ்ட் மற்றும் வாரண்டி கார்டு இருக்குது. ஜாரில் பிளேட் ஃபிக்ஸ் பண்ண ஜார் உள்ள பிளேடை வச்சு ஜார் கப்ளரை இப்படி பிடிச்சு ஸ்பாட்டுலாவை யூஸ் பண்ணி பிளேடை ஆன்டி கிளாக் வைஸ் சுத்துங்க. ஜாரில் நீங்கள் அரைக்க தேவையான பொருட்களை போட்டு இந்த லிட்டை இப்படி வச்சு அழுத்தி மூடுங்க. இப்படி சரியாக மூடினா ஜாரில் இருக்கிற லாக் நகர்ந்து லிட் லாக் ஆகிடும். இந்த லிட்டை ஓப்பன் பண்ண இந்த பட்டனை யூஸ் பண்ணுங்க. இதுதான் யூனிக் லிட் லாக்கிங் சிஸ்டம். ஜாரை மிக்சரில் ஃபிக்ஸ் பண்ண ஜாரில் இருக்கிற இந்த ஏரோ மார்க்கும் மிக்சரில் இருக்கிற ஏரோ மார்க்கும் ஒரே லைனில் இருக்கிற மாதிரி வச்சு கிளாக் வைஸாக ஜாரை சுற்றணும். ஜாரில் இருக்கிற இந்த கோடு மிக்சரில் இருக்கிற ஏரோவும் ஒரே லைனில் வந்தால் ஜார் மிக்சரில் கரெக்டாக லாக் ஆகிடும். இதுதான் யூனிக் சேஃப்டி இன்டர்லாக்கிங் சிஸ்டம். லிட் ஜார்லேயும் ஜார் மிக்சர்லேயும் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆனாதான் உங்கள் மிக்சர் கிரைண்டர் ஆன் ஆகும். இதில் ஏதாவது ஒன்று கரெக்டாக லாக் ஆகலைன்னா உங்கள் மிக்சர் ஆன் ஆகாது. இந்த டபுள் சேஃப்டி சிஸ்டம் இருக்கிறதால நீங்கள் கவனக்குறைவாக மிக்சரை ஆன் பண்ணிட வாய்ப்பே இல்லை. இது மூலம் உங்கள் கிச்சன் ஒரு சேஃப் கிச்சனாக ஆகிடும். உங்க Panasonic சூப்பர் மிக்சர் கிரைண்டரை ரொம்ப சுலபமா மெயின்டைன் செய்ய இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஜார்ல பிளேட் கழட்டவும் மாட்டவும் அரைச்சதை எடுக்கவும் ஸ்பாட்டுலாவை யூஸ் பண்ணுங்க. சட்னி ஜார் பிளேட் பெர்மனண்டா ஃபிக்ஸ் ஆனது. இதை கழட்ட ட்ரை பண்ணாதீங்க. எம்டி ஜாரை வச்சு மிக்சரை ரன் பண்ணாதீங்க. நீங்க அரைக்கும் போது ஜார்ல பொருட்கள் அதிகமா இருந்து ஓவர்லோட் ஆயிடுச்சுன்னா சர்க்கிட் பிரேக்கர் ஸ்விட்ச் மோட்டரை ஸ்டாப் பண்ணிடும். மறுபடி மிக்சரை ஸ்டார்ட் பண்ண ஜாரில் இருக்கிறத பாதி அளவு குறைச்சு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா சர்க்கிட் பிரேக்கர் ஸ்விட்சை ரீசெட் பண்ணுங்க. சுட சுட எதையும் அரைக்காதீங்க. ஸ்டவ் இல்லை ஹாட் சர்ஃபேஸ் பக்கத்தில் மிக்சரை வைக்காதீங்க.
தொடர்ந்து ரொம்ப நேரம் அரைக்காதீங்க. தேவைப்பட்டா 3 நிமிஷம் கேப் விட்டு அரைங்க. இந்த சேஃப்டி பின் லாக்லயும் ஜாரோட பாட்டம்லயும் அழுக்கு சேராம பாத்துக்குங்க. பிளேடை கையாளும் போது ரொம்ப கவனமா இருங்க, ஏன்னா இது ரொம்ப ஷார்ப் அண்ட் ஸ்ட்ராங். மிக்சர்ல தண்ணி படாம பாத்துக்குங்க. மிக்சரை கிளீன் பண்ண ஈர துணியும் மைல்ட் டிட்டர்ஜென்ட்டும் யூஸ் பண்ணுங்க. லிட் கேஸ்கெட்டை தனியா கழட்டி தண்ணியில கிளீன் பண்ணுங்க. மறுபடியும் இதை மாட்டும் போது இந்த ஃபிளாப் அடிப்புறமா வரா மாதிரி பாத்துக்குங்க. ஜாரை கிளீன் பண்ண ஜார்ல வெதுவெதுப்பான தண்ணி விட்டு 10 செகண்ட் பல்ஸ் மோட்ல ரன் பண்ணுங்க. ஜாரையும் லிட்டையும் சுத்தமான துணி வச்சு நல்லா தொடச்சு கவிழ்த்தி வைங்க. ரொம்ப ஹை வோல்டேஜ் இல்ல லோ வோல்டேஜ் சப்ளை இருக்கும்போது மிக்சரை யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா மோட்டர் சேதமடையும் அபாயம் இருக்கு. Panasonic Super Mixer Grinder யூஸ் பண்ணி விதவிதமான ரெசிபீஸ் பண்ணலாம். இட்லிக்கு மாவு அரைக்க மில் ஜாரை யூஸ் பண்ணுங்க. முதல்ல ஊற வச்ச உளுந்த 1 கப் எடுத்து அதுல பாதியை ஜார்ல போட்டு பல்ஸ் இல்ல ஸ்பீட் 1ல நைஸா அரைங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஸ்பாட்டுலாவை யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்பீட் 2ல மாவு ஸ்மூத் பேஸ்ட் ஆற வரைக்கும் அரைங்க. இதே மாதிரி மிச்ச உளுந்த அரைங்க. அரிசி அரைக்கும் போது 1.5 கப் அரிசியை இதே மாதிரி அரைங்க. ஒவ்வொரு தடவையும் அரைக்கும் போது 2 to 3 மினிட்ஸ் கேப் விட்டு அரைங்க. சிக்கன் மற்றும் மட்டனை மின்ஸ் பண்ண மில் ஜாரை யூஸ் பண்ணுங்க. எலும்பில்லாத மீட்டை ஜார்ல 1/3 ஃபில் பண்ணி பல்ஸ் பட்டனை யூஸ் பண்ணி மீட் மின்ஸ் ஆற வரைக்கும் அரைங்க. இதே மாதிரி கேரட், கேபேஜ், அனியன் பொடியா நறுக்க மில் ஜார்ல கட் பண்ண வெஜிடபிள்ஸை போட்டு பல்ஸ் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ரொம்ப பொடியா வேணும்னா ஸ்பீட் 1ல 1 நிமிஷம் ரன் பண்ணுங்க. பேஸ்ட் மாதிரி வேணும்னா ஸ்பீட் 1ல கொஞ்சம் அதிகமாக ரன் பண்ணுங்க. தேங்காய் சட்னி அரைக்க தேவையான பொருட்களை சட்னி ஜார்ல மேக்ஸிமம் பாதி அளவு ஃபில் பண்ணி பல்ஸ் மோட்ல க்ரஷ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து ஸ்பீட் 3ல நல்ல ஸ்மூத் பேஸ்ட் ஆகிற வரை அரைங்க. புதினா சட்னி அரைக்க தேவையான பொருட்களை சட்னி ஜார்ல மேக்ஸிமம் பாதி அளவு ஃபில் பண்ணி ஸ்பீட் 1ல நல்லா கிரைண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஸ்மூத் பேஸ்ட் ஆகிற வரை ஸ்பீட் 3ல ரன் பண்ணுங்க. ஆம்லெட் செய்ய பிளெண்டர் ஜார்ல விப்பிங் பிளேட்டை அட்டாச் பண்ணுங்க. 5 முட்டையை உடைச்சு எக் ஒயிட்டையும் எல்லோவையும் பிரிச்சுக்குங்க. எக் ஒயிட்டை ஜார்ல போட்டு பல்ஸ் மோட்லயோ இல்ல ஸ்பீட் 1லயோ நல்ல ஃப்ராதியா பிளெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எல்லோவை ஆட் பண்ணி இன்னும் நல்லா பிளெண்ட் பண்ணுங்க. மில்க் ஷேக் பண்ண பிளெண்டர் ஜார்ல பிளெண்டிங் பிளேட் வச்சு தேவையான இன்க்ரீடியன்ஸை பிளேடோட மினிமம் லெவல் வரை ஃபில் பண்ணி ஸ்பீட் 3ல 2 நிமிஷம் ரன் பண்ணுங்க. மேலும் கொஞ்சம் ஐஸ்கிரீம் சேர்த்து இன்னும் 1 நிமிஷம் ரன் பண்ணுங்க. இது போலவே சுவையான லஸ்ஸியும் பண்ணலாம். இப்போ நம்ம ஜூஸர் ஜார்ல என்னெல்லாம் பண்ணலாம்னு பார்ப்போம். ஜூஸ் ஃபில்டரை ஜார்ல இப்படி ஃபிக்ஸ் பண்ணுங்க. 200 கிராம் துருவிய தேங்காயை ஃபில்டர்ல போட்டு பல்ஸ் மோட்ல ரன் பண்ணுங்க. 400 ml தண்ணீர் சேர்த்து ஸ்பீட் 3ல 45 செகண்ட்ஸ் ரன் பண்ணீங்கன்னா திக்கான தேங்காய் பால் ரெடி. 50 கிராம் ஊற வச்ச புளியை ஃபில்டர்ல போட்டு 100 ml தண்ணீர் சேர்த்து பல்ஸ் மோட்ல 3 செகண்ட்ஸ் ரன் பண்ணுங்க. அப்புறம் ஸ்பீட் 3ல 30 செகண்ட்ஸ் ரன் பண்ணுங்க. Tamarind Extract ரெடி. இப்போ நறுக்கின கேரட் 1/4 கிலோவை 375 ml வாட்டரோட சேர்த்து ஸ்பீட் 3ல 45 செகண்ட்ஸ் பிளெண்ட் பண்ணுங்க. இந்த புஷரை யூஸ் பண்ணி ஃபில்டர்ல இருக்கிற ஃப்ரூட்ஸை புஷ் பண்ணுங்க. இப்போ சுவையான கேரட் ஜூஸ் ரெடி. இது போலவே விதவிதமான ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் ஜூஸஸ் பண்ணலாம். பழங்கள்ல சீட்ஸ் இருந்தா அதை நீக்கிட்டு யூஸ் பண்ணுங்க. இது மாதிரி விதவிதமான ரெசிபீஸ் பண்ண ரெசிபி புக்கை ரெஃபர் பண்ணுங்க. Panasonic Super Mixer Grinderோட டெமோ வீடியோ பார்த்ததுக்கு எங்க நன்றி. இந்த வீடியோ தொகுப்பு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம். இதை பத்தி மேலும் ஏதாவது விவரம் அறிய எங்களுடைய ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர் இல்ல பிரான்ச் ஆஃபீஸ்லயோ தொடர்பு கொள்ளுங்க. எங்களுடைய இமெயில் service@panasonicindia.in. Panasonic, ideas for life.